மூடா ஊழல் குற்றச்சாட்டில் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர கர்நாடக ஆளுநர் ஒப்புதல் அளித்துள்ளார். மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் ஊழல் தொடர்பாக முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு தொடர கர்நாடக ஆளுநர் தவார் சந்த் கெலட் ஒப்புதல் அளித்துள்ளார். கர்நாடக முதல்வர் சித்தராமையாவின் மனைவி பார்வதிக்கு கெசரே பகுதியில் சொந்தமான 3.9 ஏக்கர் நிலத்தை மைசூரு நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு கையகப்படுத்தியது. பார்வதியின் கோரிக்கைப்படி மைசூருவில் உள்ள விஜயநகரில் அவருக்கு மாற்று நிலம் ஒதுக்கப்பட்டது. அவரிடம் கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை காட்டிலும் பல மடங்கு அதிகமான தொகை கொடுக்கப்பட்டு அவரால் பெறப்பட்டுள்ளது. இது குறித்து உண்மை வெளிவந்து பெரும் சர்ச்சையானது. இதில் 3000 கோடி அளவுக்கு ஊழல் நடந்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கடந்த 2023 பேரவை தேர்தலில் மனைவியின் இந்த சொத்து குறித்து தகவல்களை சித்தராமையா வெளியிடவில்லை என்று சுற்றுச்சூழல் அமைப்பை சேர்ந்த ஆப்ரஹாம் பிரதீப் குமார், ஸ்நேகமயி கிருஷ்ணா ஆகியோர் புகார் அளித்துள்ளனர். இதையடுத்து ஆளுநர், தலைமை செயலர் மற்றும் சட்ட வல்லுநர்களிடம் இது குறித்து விசாரிக்குமாறு அறிக்கை அனுப்பினார். அதன் அடிப்படையில் புகார் குறித்து விளக்கம் கேட்டு சித்தராமையாவுக்கு நோட்டீஸ் அனுப்பினார். இந்த நிலையில் முதல்வர் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என சமூக ஆர்வலர் ஆப்ரஹாம் மாநில ஆளுநர் தாவர் சந்த் கெலட்டை நேரில் சந்தித்து பேசியுள்ளார். இதையடுத்து ஆளுநர் இதற்கு ஒப்புதல் அளித்துள்ளார். இதனால் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் முதல்வர் சித்தராமையா தன் மீதான குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி உள்ள முதல்வர் சித்தராமையா பதவி விலக வேண்டும் என பாஜக, மஜத கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் டிஜே ஆப்ரஹாம், பிரதீப் மற்றும் ஸ்நேகமயி கிருஷ்ணா ஆகியோர் சித்தராமையாவுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதையடுத்து டிஜே ஆப்ரஹாம், பிரதீப் மற்றும் ஸ்நேகமயி கிருஷ்ணா ஆகியோர் தாக்கல் செய்த 3 மனுக்களின் அடிப்படையில் முதல்வருக்கு எதிராக வழக்கு தொடர ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார் என்று கர்நாடக ராஜ்பவன் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். ஜூலை 26ஆம் தேதி ஆளுநர் தவார் சந்த் கெலட் முதல்வர் சித்தராமையாவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருந்தார். அதில் நீங்கள் ஏன் வழக்கை எதிர்கொள்ளக்கூடாது என்பதற்கு 7 நாட்களுக்குள் பதில் அளிக்குமாறு கூறியிருந்தார். கர்நாடக அமைச்சரவை இதற்கு பதிலளித்துள்ளது. அதன்படி தனது அரசியல் சாசன அதிகாரத்தை ஆளுநர் தவறாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டி முதல்வருக்கு வழங்கப்பட்ட நோட்டீஸை ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என்றும் கோரிக்கை வந்தது. கவர்னரின் இந்த செயலை பாஜகவின் சதி என்றும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சியை கவிழ்க்கும் சதி என்றும் குற்றம் சாட்டி வருகின்றனர் காங்கிரஸ் கட்சியினர். முதல்வருக்கு எதிராக ஆளுநர் நடவடிக்கை எடுத்திருப்பது கர்நாடக அரசியலை தலைகீழாக போடும் போல